ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே த ஈமென். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ இது வந்து பியூர் ரிவ்யூட ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் பைக். பேட்டரியை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அண்ட் என்னெல்லாம் தவறுகள் நம்ம செய்வோம் பேட்டரியை சார்ஜ் போடும்போது, அண்ட் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க எலக்ட்ரிக் பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் பைக்கை சார்ஜ் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, வண்டியோடு சேர்த்து நம்ம சார்ஜ் போடுறோமா இல்லை பேட்டரியை டிட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சார்ஜ் போடுறோமா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வண்டியோடு சேர்த்து சார்ஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குன்னா 100% பேட்டரி பேக்கை ரிமூவ் பண்ணாமல் வண்டியோட சேர்த்து சார்ஜ் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ வண்டியோட சேர்த்து நீங்கள் சார்ஜ் போடும்போது கண்டிப்பாக பேட்டரியோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஏன் வந்து வண்டியோட நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வண்டியோட சார்ஜ் போடும்போது பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ பேட்டரி அதே பொசிஷனில் டச் பண்ணாமல் இருக்க போகிறோம். ஸோ அதனால் பேட்டரிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வண்டியோட சேர்த்து சார்ஜ் போடும்போது சரி, பேட்டரி பேக்கை ரிமூவ் பண்ணி கொண்டு போய் சார்ஜ் போடும்போது சரி, இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். வீட்டில் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தனியாக இதுக்குன்னு ஒரு 15 amps ப்ளக் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அண்ட் மிக்சி அண்ட் கிரைண்டர் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பைக்கை சார்ஜ் போடுறதுக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தனி ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ போல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜர் வேறு கிடைக்கிது. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2999 தான் காஸ்ட் வருது. ஸோ இதை வாங்கி கூட உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் வண்டியை சார்ஜ் போடுறதுக்கு மட்டும். பிரத்யேகமாக வண்டியை தனியாக சார்ஜ் போடுறது ரொம்பவே நல்லது. இது வந்து பேட்ரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும். வண்டியோட சேர்த்து நீங்கள் சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி போர்ட்டு, இந்த வண்டியில் இந்த இடத்துல போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வண்டியில் முன்னாடி போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. வண்டி ப்ளக் பண்ணியாச்சு, நீங்கள் சார்ஜ் போடலாம். பிஃபோர் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா வண்டியிலையுமே இதை ப்ளக் பண்ண உடனே ஒரு சின்ன சவுண்ட் வரும். ஸோ இந்த சவுண்டு வந்து வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே லேசாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏற வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவுமே கொஞ்சம் வந்து நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது மிக கவனமாக இருக்கணும். நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போடும்போது பேட்டரியை டம்முன்னு கீழே வச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் கீழே போட்டுறக்கூடாது. இப்படி போடுறதுனால உள்ளே இருக்கிற செல்ஸோடைய லைஃப் வந்து பாதிக்கப்படும். ஒரு செல் டேமேஜ் ஆனால் கூட போதும், நமக்கு வந்து அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செல்ஸ் டேமேஜ் ஆகி பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு பேட்டரியோட லைஃப் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாரண்ட்டி பீரியடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க எல்லா எலக்ட்ரிக் கம்பெனிஸும். ஃப்ளியோ அண்ட் ரிவோல்ட் மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் மட்டுமே 6 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே நம்மளுடைய ஓன் மிஸ்டேக்னால இந்த பேட்டரி பேக்கை கெட்டு போச்சுன்னா அதுக்கு அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பேட்டரியை மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் எஸ்பெஷலி டிட்டாச்சபிள் பேட்டரி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பூ ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மெதுவாக வைக்கணும். அண்ட் வந்து டம்முன்னு கீழே வைக்கக்கூடாது. அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுறக்கூடாது. நம்ம வந்து கேரி பண்ணிட்டு வரும்போது தவறுதலாக கூட நம்ம வந்து பேட்டரி பேக்கை கீழே போட்டுறக்கூடாது. அண்ட் சில சமயங்களில் வந்து நீங்கள் கீழே போட்ட பேட்டரியோடைய வீக்காக இருக்கிறதுனால அதை சார்ஜ் போடும்போது ஃபயர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் மெதுவாக பேட்டரி பேக்கை ஹேண்டில் பண்ணணும். நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சார்ஜர் இருக்குங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். இந்த சார்ஜரில் நமக்கு வந்து ஒரு இன்புட் என்ன ஒரு அவுட்புட் இருக்கும். அதாவது நமக்கு கரண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு இன்புட் வந்து நமக்கு எதில் கொடுக்குறோம் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரில் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி சார்ஜர்லேருந்து வரக்கூடிய இந்த அவுட்புட்டை பேட்டரியை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்ஃபியூஸ் நிறைய ஆயிரும். நம்ம வந்து பேட்டரியை வந்து கரெக்டாக சுவிட்ச் போர்டில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு சில நேரங்களில் தவறுதலாக என்ன பண்ணுவோன்னா இதை எடுத்து டக்குன்னு வச்சுடுவோம். ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும், பயங்கரமான ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரியோட லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில சமயங்களில் பேட்டரி வெடிக்கவே வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ அதை என்றைக்குமே நம்ம செய்யக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜரில் ஒரு இன்புட் அவுட்புட் இருக்கிற சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா சார்ஜருமே இன்புட் அவுட்புட்டோட தான் இருக்கும். யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட்டை தயவு செய்து எடுக்காமலே வச்சுருங்க.
அப்போ தான் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள். இது வந்து கரண்ட்லேருந்து நமக்கு சார்ஜருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட். ஸோ இதோடைய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு சார்ஜர்லேருந்து பேட்டரிக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தவறுதலாக கூட இந்த இன்புட்டை தூக்கி நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது நமக்கு பேட்ரி கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பியூர் இவி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல பாருங்கள் பல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பல்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதிகமாக வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து அண்ட் பேட்ரி வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிக வோல்டேஜ் வரும்போது இந்த சார்ஜர் வந்து ஸ்மார்ட்டாக ஆட் பண்ணி இந்த பல்ஸ் வந்து அந்த எக்ஸஸ் வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நமக்கு வந்து பேட்ரி வந்து பேக் வந்து லைஃப் கிடைக்கும். இப்போ நான் வந்து வீட்டில் பேட்டரியை வந்து சார்ஜ் போட போகிறேன். ஸோ வீட்டில் பேட்டரி சார்ஜ் போடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன ஸ்டூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வுட்டில் நீங்கள் ஒரு ஸ்டூல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் மேலே பேட்டரி வச்சு சார்ஜ் போடுங்க. ஸோ இப்படி போடுறதுனால எப்படி சார் வந்து லைஃப் வந்து பேட்டரி லைஃப் கூடும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி கூடும் அப்படிங்கிறத காட்டும் என்ன விதமான மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இல்லை, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சார்ஜ் போடுறதுக்கு பதிலாக பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக இப்படி கீழே வச்சு சார்ஜ் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருக்கீங்க வீட்டில், நம்மளே தெரியாமல் தண்ணியை கொட்டிட்டோம். அந்த தண்ணி டேரெக்டாக இந்த இடத்துல வந்து இங்கே தேங்கிடும். ஸோ இங்கே தேங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பிளாஸ்டிக்கில் இருக்கேன்ட்ட நீங்கள் முடிஞ்சால் மரக்கட்டையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் ப்ளக் பாயிண்ட்டுங்க. இந்த ப்ளக் பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 15 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட்டு தனியாக வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியை கனெக்ட் பண்ணுறது முன்னாடி என்றைக்குமே இந்த சுவிட்சை தயவு செய்து ஆன் பண்ணிடாதீங்க. தவறுதலாக ஆன் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இந்த நாபு என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஓகே, இது வந்து அவுட்புட்டு தான், ஸோ நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை பண்ணியாச்சு. இப்போ இதில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் வருங்க. இந்த சவுண்ட் வந்த உடனே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு போயிடுவோம். ஸோ நார்மலி அப்படி கனெக்ட் ஆகாது. பாருங்க, சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த சவுண்டு கேட்ட உடனே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. கனெக்ட் ஆகலை இப்போ. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜரை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேயே சேர்த்து வச்சுருங்க. ஸோ இப்படி வைக்கிறதுனால இதுவும் நமக்கு ஒரு சேஃப்டி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரியை கீழே வைக்கிறது போது தண்ணி ஏதாவது பட்டுரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சார்ஜரை தரையில் வைக்கும் போதும் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் சார்ஜரையும் வச்சுருங்க. இப்போ நம்ம கரண்ட்டை ஆன் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ஷூர் பண்ணியாச்சு. அதாவது இந்த இடத்துல சார்ஜரோட இன்புட்டு வெல் கனெக்டட், அதே சமயத்தில் இங்கே பேட்டரியில் சார்ஜர்லேருந்து வரைய அவுட்புட்டு இந்த பேட்டரியில் வெல் கனெக்டட். ஸோ இப்படி வெல் கனெக்டட் ஆயாச்சு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு தான் இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. பேட்ரி சார்ஜர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எப்படி என்ஷூர் பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சார்ஜர்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ கௌரா எலக்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜுடைய எவ்வளோ யூனிட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டிஸ்பிளே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சில இப்போ கொமாக்கி சார்ஜஸ்லாம் போனீங்கன்னா 25, 50, 100 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட்டு அண்டு க்ரீன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் ரன் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேன் ரன் ஆகிறதுனால சார்ஜர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ரெட் கலர் லைட் எரியுது. ஓகே, இப்போ சார்ஜர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பேட்ரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டிருக்கும் போது திடீர்னு நமக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், வீட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த சுவிட்சை இமீடியட்டாக நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு கரண்ட் வரும்போது என்றைக்குமே ஹை வோல்டேஜ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பேட்டரியும் சார்ஜரும் சரி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து பவரை கட் ஆஃப் பண்ணிடணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேட்டரிஸை எப்படி சார்ஜ் போடணும், சார்ஜ் போடும்போது என்ன தவறுகள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது எலக்ட்ரிக் பைக் ஓட்டும் போது செய்யக்கூடிய தவறுகள் என்ன,
என்ன செய்யக்கூடாது, ஸோ என்ன செஞ்சால் நம்மளோட ரேஞ்சை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.